சட்டமன்ற அலுவலகம் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கு. தொகுதி மக்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப நீங்க பொறுப்பேற்று ஒரு மாத காலமாக எந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கு? என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு? அண்ணாநகர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சட்டமன்ற அலுவலகத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அண்ணன் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சாருங்க. இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட அடிப்படை வசதிகள் தான் வந்து முக்கிய காரணமாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இங்கேயே இருந்து நம்ம டீமும் இங்கேயே உட்கார போகுது, நம்ம ஐடி டீமும் இங்கேயே உட்காருவாங்க. எல்லா கோரிக்கைகளையும் எல்லா மனுக்களையும் இங்கே ஏற்றப்பட்டு இங்கே எவ்ரிடே சிங்கிள் டே டிஸ்போசல் ஸ்கீம் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஈச் மனு, அதாவது இபியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வர மனு எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குதுங்க. இபி, ரோட், சுவேஜ், வாட்டர், இதுதான் பேசிக் ப்ராப்ளம்ஸாக வருதுங்க. இதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அட்ரஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோங்க. இப்போ தொகுதியில் உள்ள மக்கள் நேரடியாக உங்களை வந்து பார்க்க முடியுமா? அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது? இதுக்கு முன்னாடிலாம் எம்எல்ஏஸை பார்த்த மாதிரியான வரலாறு கிடையாது. மக்கள் அதை தான் குற்றச்சாட்டாக பிரச்சாரங்களை சொன்னாங்க. ஸோ உங்களை பார்த்து குறைகளை நேரடியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இது நாங்கள் 2 விதமாக பண்ணுறோங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் டெக்கில் இருக்கிறதுனால இமெயில் ஐடிஸும் கொடுத்துருக்கோம் நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் ஹவர்ஸும் கொடுத்துருக்கோம். மக்கள் நேரடியாக வந்து இங்கே வந்து மனு கொடுக்கறதுக்காக எல்லா வசதியும் செஞ்சுருக்கோம். என்னையும் வந்து பார்க்கலாம். அவங்க மக்களுக்கும் நல்லா தெரியும். நம்ம வந்து தேங்க்ஸ் ரேலி போகும்போதும் சரி, நம்ம நார்மல் நடந்து போகும்போது சரி, அவங்க கோரிக்கைகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அது வந்து டேரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறது என்ன? இந்த பிரச்சனையை வந்து விரைவில் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன மாதிரியான? டாப் 3 இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இபி இஷ்யூஸ் இருக்குதுங்க, எல்லா ரீஜன்ஸ்லேயும் இருக்குதுங்க. அப்புறம் 2வது வந்து பட்டா இஷ்யூஸ் இருக்குதுங்க. எல்லா முக்கியமாக இந்த டிபி சத்திரம், பிபி கார்டன், எம்எம் காலனி ரீஜன்ஸில் அது ஒரு பெரிய கோரிக்கையாக வைக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாம் வாட்டர் ப்ராப்ளம் வந்து காலகாலமாக இருந்துட்டு வருது. இப்போ நாங்கள் வந்து போர்க்கடி வார் ஃபுட் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே சார், இப்போ உங்களை வந்து எந்தெந்த நாள்களில் வந்து அணுகலாம்? இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினரிடம் வந்து குறை தீர்க்கிறதுக்காக புகார் தெரிவிக்கிறதுக்காக எந்தெந்த நாட்களில் வந்து அணுகலாம்? எப்படி? அசம்பிளி டைம் மார்னிங் டைம்ஸ் இல்லாத வரைக்கும் ஈவினிங்ஸ் கம்பல்சரி நாங்கள் இங்கே இருக்கிறது வீக்லி 6 days இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. ஈவினிங் டைமிங்ஸ். இப்போ இது வரைக்கும் எந்த மாதிரியான புகார்கள் அதிகம் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சரி? அதிகமான புகார்கள் பார்த்தீங்கன்னா இபி இஷ்யூஸ் தான் ரொம்ப அதிகமாக வருதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து வாட்டர் அண்ட் சுவேஜ் கலந்த மாதிரி வருதுன்றது இஷ்யூஸ் அதிகமாக வந்திருக்குங்க. இந்த 2 தான் டாப் ப்ரையாரிட்டி இஷ்யூஸாக இருக்குதுங்க. நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. இப்போ வேலை இல்லாததும் இந்த தொகுதியில் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது நடவடிக்கை பண்ண போகிறோம்? மைக்ரோ சிஸ்டம், அதாவது மைக்ரோ லெவலில் வந்து நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த ஏரியாஸில் எந்தெந்த ஒர்க் ஏரியாஸில் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை மேப் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய கம்பெனிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிஎஸ்ஆர் மூலிமா கூட அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு அப்புறமா வேலை வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம், அதே மாதிரி 10 பேர்ஸில் ஐடி எம்ப்ளாயிஸும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சேஃப்டிக்காகவோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது சிறப்பாக ஏதாவது பண்ணியிருக்காங்க? முக்கியமாக வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளில் வந்து மூடுறதுக்காக மனுவை நாங்கள் கொடுத்துருக்கோம். நேற்றும் மாண்புமிகு அமைச்சர் விக்னேஷை மீட் பண்ணி 2 டாஸ்மாக் ரொம்ப பக்கத்துலேயே ஸ்கூலும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறத வந்து கொடுத்துருக்கோம். அது போனாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதிக சேஃப்டி இருக்குன்றதை உணர்றாங்க. இப்போ அடுத்து மழை காலம் வருது. நம்ம வந்து சென்னையை பொறுத்தவரையிலே மழையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த வருஷம் ரொம்ப மழை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை வரக்கூடிய நாட்களில் இருக்குமா? கண்டிப்பாக என்ன மாதிரி டைப் வச்சு? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அண்ணன் வந்தபோது கமிஷனர் சாரும் இருந்தார், ஆர்டிசியும் இருந்தார். கிட்டத்தட்ட 45 minutes அவர் கூட உட்காந்து எல்லாம் நோட்ஸ் எடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கவர் பண்ணியிருக்கோம், க்ரைசிஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வந்து நோட் பண்ணிவிட்டு செங்கோட்டையன் சாரும் வந்து இவ்வளோ தூரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்ஷன்ஸை மேலேருந்து நம்ம பார்ப்போங்க. நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.